ஹலோ எல்லாருக்கும் இனிய காலை வணக்கம் அண்ட் குட் மார்னிங் டு எவ்ரி ஒன். இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை, ஸோ எல்லாரும் நல்ல ரெஸ்ட் எடுத்துட்டு இருப்பீங்க. கறி மீன் என்னெல்லாம் வாங்கணும், சிக்கன் எல்லாம் வாங்கிட்டீங்களா? என்ன ஸ்பெஷல்லாம் இன்னைக்கு பண்ண போறீங்க? ஸோ சந்தோஷமா பண்ணுங்க, குடும்பத்துக்கு கூட ஜாலியாக உட்காந்து எல்லாரும் சேர்ந்து சமைச்சு ஜாலியாக சாப்பிடுங்க, சந்தோஷமா இருங்க. இன்னைக்கு என்ன மர்சிமா என்ன நேற்று லைவ் வரலன்னு நினச்சிருப்பீங்க. நேற்று நான் எப்பவுமே மோஸ்ட்லி சாட்டர்டே லைவ் வரமாட்டேன், ரொம்ப ரேராக தான் வருவேன். ஏன்னா அன்னைக்கு ஒரு நாள் தான் வீட்டில் குழந்தைங்க எல்லாருமே பகல்ல இருந்து இருப்பாங்க. ஸோ அவங்க கூட ஏதாவது ஸ்பெண்ட் பண்ணுறது, இல்லை எங்கேயாவது வெளியே போகிறது, ஏதோ ஒன்று. ஏன்னா நமக்கு ஒரு இடம் ஒன்று, வீடு ஒன்று கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அந்த விஷயமா போகிறது. அதனால அந்த ஒரு நாள் என் குடும்பத்துக்கு அப்படி ஸ்பெண்ட் பண்ணுறது. சரி, இன்னைக்கு என்ன விஷயமா பேச போறேன்னா, எல்லாரும் ஃபேமிலியோட உட்காந்து சாப்பிட்டுட்டீங்களா? குழந்தைங்க கூட எவ்வளோ நேரம் எல்லாரும் காலையிலேருந்து ஸ்பெண்ட் பண்ணீங்க? என்ன பண்ணுறாங்க? பிள்ளைங்க தூங்கிட்டு இருக்காங்களா? எழுப்புனீங்களா? காலையில் நேரம் ஆயிடுச்சு, எழுத்து சாப்பாடு எதாவது ரெடி பண்ணி கொடுத்தீங்களா? இல்லை அவங்க பாட்டுக்கு ரூம்குள்ளே உட்காந்து அவங்க மொபைலை பார்த்துக்கிட்டு ஜாலியாக அவங்க டைம் பாஸ் பண்ணுறாங்க. நீங்கள் உங்கள் வேலையை பார்த்துக்கிட்டு டிவியில் 24/7 பிக் பாஸோ ஆர் யூடியூப்பில் யார் யார் வீட்டில் என்னென்ன நடக்குது, என்னென்ன காசிப் போயிட்டுருக்குன்னு பார்த்துட்ருக்கீங்களா? சரி, இப்போல்லாம் இந்த காலகட்டத்தில் நம்ம குழந்தைங்களை எப்படி வளர்க்குறோம், அதை பற்றி தான் நான் பேச போகிறேன். என்னோட சமயத்துலலாம் நாங்கள் சின்ன பிள்ளைங்களா இருந்தப்போ, அதாவது இந்த 80s 90ஸ்லாம் நாங்கள் குழந்தைங்களா இருந்தப்போ எந்த ஒரு எலக்ட்ரானிக்ஸ் கேஜெட்ஸும் கிடையாது. டிவி இருக்கும். டிவியில் என்ன வரும்? மோஸ்ட்லி வயலும் வாழ்வும் இருக்கும், ஒளியும் ஒளியும், இல்லைன்னா இந்த ஒலிம்பிக் கேம்ஸ் இருக்கும். அதுக்கப்புறம் வேறு ஏதாவது நேஷனல் கேம்ஸ் வரும். இதெல்லாம் தான் நாங்கள் பார்த்துட்ருக்கோம். இதை தாண்டி எங்களுக்கு உலகம் கிடையாது. ஆனால் நாங்கள் மீதி நேரம் என்ன பண்ணுவோம்? பிள்ளைகளோட மற்ற ஸ்ட்ரீட்ஸில் உள்ள குழந்தைங்க கூட வெளியே விளையாடுவோம், ஜாலியாக அரட்டை அடிப்போம். அப்புறம் அம்மா அப்பா கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோம். அப்பா அம்மாவை திட்டினா நம்ம உட்காந்து அழுவோம். அம்மா வந்துட்டு யாராவது தெருவில் யாராவது இறந்துட்டாங்கன்னா நம்ம உட்காந்து அழுவோம். எல்லாரும் கூட போய் நின்று பார்ப்போம். ஸோ ரொம்ப ஜாலியாக இருக்கும். இந்த மாதிரி ஒரு தீபாவளி, கிறிஸ்மஸ், நியூ இயரு, ரம்ஜான் இதெல்லாம் வந்தால் அம்மா எப்போ ஸ்வீட் கொடுப்பாங்க, பக்கத்து வீட்டில் கொண்டு போய் கொடுத்து நம்ம ட்ரெஸ்ஸை போய் காமிச்சிட்டு என் ட்ரெஸ் நல்லா இருக்கா அப்படின்னு கேட்கணும். அப்படின்லாம் நம்ம நிறைய விஷயங்கள் நம்ம ஆசையாக நம்ம காலங்களில் பண்ணியிருக்கோம். ஸோ நமக்கு மற்றவங்க கூட பழகிற நேரம் ரொம்ப அதிகமாக இருந்தது. நம்ம குடும்பத்துக்கு கூட, நம்ம குடும்பத்தில் உள்ள அண்ணனும் தங்கச்சி அடிச்சுப்பாங்க, அண்ணனும் அடிச்சுப்பாங்க. நமக்கு அந்த சண்டையை வளர்க்குறதுக்கே பெரிய டைமாக இருக்கும். எங்கள் வீட்டிலலாம் எங்கள் பெரிய அண்ணனும் சின்ன அண்ணனும் சண்டை போட்டுப்பாங்க. எங்கள் அம்மா டே அமைதியாடுறான்வாங்க. நான் நடுவில் உட்காந்து பார்த்துட்டே இருப்பேன். ரெண்டாவது அவங்க சாப்பாடுலேருந்து எதையாவது எடுத்து சாப்பிட்ருவோம். ஸோ ரொம்ப ஒரு ஜாலியான லைஃப் இருக்கும். சரிங்களா? இப்போ எத்தனை பேர் அந்த மாதிரி ஒரு வாழ்க்கையை வாழ்கிறாங்க? இப்போ எத்தனை குழந்தைகள் அந்த மாதிரி இருக்காங்க? கிடையவே கிடையாது. பிறந்து ஒரு வயசான உடனே, நம்ம பிறந்த உடனே என்ன பண்ணுறோம்? அந்த குழந்தைய அப்போல்லாம் பிறந்த உடனே குழந்தைய ஒரு ஃபோட்டோ எடுக்கிறது கூட ரொம்ப யோசிப்பாங்க. ஏன்னா குழந்தை மேலே கண்ணு பற்ற பொழுது அப்படின்வாங்க. பெற்றவங்க குழந்தை பிறந்த உடனே நம்மள என்ன பண்ணுவாங்க? எழுந்து நடமாடவே விட மாட்டாங்க. இடுப்பில் அந்த துணியெல்லாம் கட்டி ரெஸ்ட் எடுமா, தேவையில்லாமல் நடக்காத, ரெஸ்ட் எடு, நல்லா சாப்பிடு. ஒரு மாதம் வரைக்கும் நம்ம உடம்பை அவ்வளோ அழகாக நமக்கு நல்ல ஃபுட்டெல்லாம் நம்ம அம்மா கொடுத்து நம்மளை அப்படி பார்த்து குழந்தைக்கு நல்லா மதர் ஃபீட் பண்ணுறதுக்கு ஏற்ற அளவுக்கு நம்ம உடம்ப தேத்துவாங்க. அது என்ன வயசாக இருந்தாலும் சரி. எனக்கெல்லாம் அப்படி தான் நடந்திருக்கு. ஆனால் இப்போ உள்ள காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா, கல்யாணம் பண்ணுறாங்க, பண்ண உடனே ப்ரெக்னென்ட் ஆனோன்னு அந்த ப்ரெக்னென்சி வீடியோ, குழந்தை பிறக்கும் பொழுது அந்த வார்டுக்குள்ளே போகும்போது உள்ள வீடியோ, தென் அதுக்கப்புறம் குழந்தை பிறந்த உடனே அந்த குழந்தைய பற்றின ஒரு வீடியோ, அதுக்கப்புறம் அந்த குழந்தை ஒரு மாதம் ஆகும்போது அதுக்கு ஒரு வீடியோ, இந்த மாதிரி வீடியோ போட்டு 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 சோஷியல் மீடியாவில் குழந்தைய காமிச்சிட்டு அது ஒரு பக்கம் போகுது. குழந்தைக்கு ஒரு 6-7 மாதம் ஆகும்போது, குழந்தை தவழ ஆரம்பிக்கும் போதே நம்ம என்ன பண்ணுறோம்? ஒரு மொபைல் ஃபோனை அந்த குழந்தை நம்மளை பார்த்த உடனே ஒரு 8 மாதம் ஆகும்போதே அந்த மொபைல் ஃபோனை குழந்தைகிட்ட கொடுத்துரும். அதுக்கு எதுவுமே தெரியாது. அழாதம்மா அழுதோடனே இதை காட்டுறோம். அது ஏதோ ஒன்று அங்கே ஏதோ ஒன்று இந்த இதில் ஓடுது. அந்த மொபைல் அதுக்கு என்னன்னு தெரியாது, புரிஞ்சுக்க தெரியாது. ஆனால் ஏதோ ஒன்று ஓடுறதை பார்த்ததும் அது அதையே பார்த்துட்டு உட்காந்துட்டு இருக்கு. ஒரு வயசு ஆகும்போது அந்த குழந்தை அழ ஆரம்பிக்கும் போதே நம்ம என்ன பண்றோம்? டப்பு நம்ம கையில் உள்ள மொபைல் ஃபோனை கொடுத்துட்டு நீ இதை உட்காந்து பாரு. அது என்ன பார்க்குதோ தெரியாது, எதையோ ஒன்று போட்டு கொடுப்போம். அதை உட்காந்துருக்கும். அந்த சோறு சாப்பிடும் போதே அதை சாப்பிட்டுக்கிட்டே அதை அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கும். இது நடக்கிறது உண்மைதானே? ஆனால் நம்ம என்ன பண்ணுவோம்? அந்த டைமில் நம்ம ஜாலியாக உட்காந்து வேற யாரு கூடயாவது இன்னொரு ஃபோனில் அரட்டை அடிச்சுட்டு இல்லை வேற ஏதாவது பார்த்துக்கிட்டு நம்ம பாட்டுக்கிறப்ப குழந்தை என்ன பண்ணுதுன்னு கவனிக்கிறது இல்லை. இது ஒரு எல்லா குடும்பத்திலையும், மோஸ்ட் ஆஃப் த குடும்பத்தில், ஒரு 75% ஃபேமிலியில் நடக்கிற விஷயம் இதுதான். ஸோ குழந்தை அந்த ஒரு வயசுலேருந்தே இந்த மொபைல்னு இருக்கு. எங்கே போனாலும் அந்த குழந்தை பாருங்க, ஒரு சர்ச்சுக்கு போங்க, குழந்தை சர்ச்சில் உட்காந்து மெசேஜ் கவனிக்காது. அது கையில் ஒரு மொபைலை கொடுத்துருவோம் சைலண்டாக.
அதை அதையே பார்த்துட்டு உட்காந்துட்டு இருக்கும். அதுக்கு மீறி நம்ம அந்த மொபைலை பிடிங்கிட்டோம்னு வச்சுக்கோங்க, அழ ஆரம்பிச்சிடும். ஒரு கல்யாணத்துக்கு கூப்பிட்டு போங்க, அந்த கல்யாணத்துல மத்தவங்களை அந்த குழந்தை பார்க்காது. அது என்ன பண்ணுது, அந்த மொபைல் போனு இவங்க என்ன பண்றாச்சு, நமக்கு தொந்தரவு பண்ணாம இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி அந்த மொபைல் போனை குழந்தை கிட்ட கொடுத்துடுறோம். நடக்குதா இல்லையா? வீட்டுல நம்ம ஏதாவது டிஸ்டர்பன்ஸா இருக்கு, குழந்தை நம்ம புருஷன் பொண்டாட்டி ஏதாவது பேசிட்டு இருக்கோம், இல்ல ஏதாவது ஒண்ணா இந்த குழந்தை டிஸ்டர்பன்ஸா இருக்கு, ஒரு இதை கொடுத்துறோம். கொஞ்சம் வளர்ந்தது ஒரு 3 வயசு 4 வயசானதும் என்ன பண்றோம், ஒரு ஐபேட் வாங்கி கொடுத்துறோம், இல்ல ஒரு டேப் வாங்கி கொடுத்துறோம். இப்படி நம்மளுடைய கடமைகள், அந்த குழந்தை கூட நம்ம ஸ்பெண்ட் பண்ற டைமை நம்ம ரொம்ப 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 என்ன பண்றோம், கம்மி ஆக்கிட்டு குழந்தைய கொஞ்சம் தூரமா ஸ்பேஸ்ல ஒரு நல்ல ஸ்பேஸ் கொடுத்து அந்த குழந்தைய தூரம் தள்ளிக்கிட்டே இருக்கும். அப்ப அந்த குழந்தை கூட உள்ள நமக்கு உள்ள தொடர்பு கம்மியாகுது. குழந்தைக்கு அந்த சோசியல் மீடியா, அதாவது அந்த இந்த கேஜெட்ஸ்ல, இந்த எலக்ட்ரானிக் கேஜெட்ஸ்ல உள்ள தொடர்பு அதிகமாகுது. இப்படி வளர 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 என்ன ஆகுது, ஒரு குழந்தைக்கு ஒரு 8-10 வயசு ஆகும்போது அந்த குழந்தை ரொம்ப 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 அது அப்படியே போயிட்டே இருக்கு. நம்ம அதை கவனிக்கிறதே இல்லை. ஏன்னா நமக்கு டிஸ்டர்பன்ஸ் இல்லாம இருக்கணும். கரெக்ட் தானே? இதுதானே நம்ம மோஸ்டா பண்றோம். இது தப்புன்றது உங்களுக்கு தெரியுதா இல்லையா? அந்த குழந்தை கிட்ட நம்ம எவ்வளவு நேரம் பேசுறோம். சரி, இதெல்லாம் நடக்குதா? கொஞ்சம் குழந்தை வளர்ந்து ஒரு 11 வயசு ஆகும்போது, இல்ல சாரி 11வது படிக்கும் போது என்ன பண்ணுது, இன்ஸ்டாகிராம் ஓபன் பண்ணுது, ஃபேஸ்புக் ஓபன் பண்ணுது, யூடியூப் போய் பாக்குது, ட்விட்டர் ஓபன் பண்ணுது, என்னென்ன சோசியல் மீடியா இருக்கோ எல்லாத்தையும் ஓபன் பண்ணி ஃப்ரெண்ட்ஸுக்குள்ள ஃப்ரெண்ட்ஸ் சாட் பண்றாங்கன்னு சொல்றாங்க. நமக்கு அது தெரியுமா? தெரியாது. குழந்தை போட்டோ எடுத்து போடுது, எல்லாம் பண்ணுது, லைக்ஸ் வருது, அந்த குழந்தைக்கு ஒரு சந்தோஷம் வருது, ஃப்ரெண்ட்ஸ் கூட எல்லாரும் பேசிக்கிறாங்க, நம்ம கவனிக்கிறதே இல்லை. என்ன கேட்டாலும் மம்மி நான் வந்து சும்மா என் ஃப்ரெண்ட்ஸ் கூட பார்த்துட்டு இருக்கேன், அவ்வளோ. எத்தனை பேர் இந்த மொபைலை வாங்கி செக் பண்றது இல்லை. அப்ப இதுல இந்த சோசியல் மீடியால போகும்போது சில தேவையில்லாத சைத்தான்கள் உள்ள வரும்பொழுது என்ன ஆகும், அந்த குழந்தைகிட்ட பேசி பேசி நீ ரொம்ப சூப்பரா இருக்கப்பா, ரொம்ப அழகா இருக்க, நல்லா இருக்க, இப்படி தேவையில்லாம பேசி 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 என்ன ஆயிடுது, அந்த மொபைல் நம்பர் ஷேர் ஆகுது. ஷேர் ஆகி தேவையில்லாத விஷயங்கள், நம்ம வீட்டு விஷயங்கள், நம்ம வீட்டுல அப்பதான் புருஷன் பொண்டாட்டிக்குள்ள ஒரு சண்டை நடந்திருக்கும், அது பார்க்க அந்த குழந்தைக்கு ஏதோ ஒரு விதத்துல அப்செட் ஆயிருக்கும். அது அப்ப ரொம்ப சேடா அப்படி உட்கார்ந்துட்டு இருக்கும். அந்த சமயம் என்னன்னு கேட்கும் போதுல, எங்க அம்மா அப்பா சண்டை போட்டுக்கிட்டாங்க, என்ன கேட்கறதே இல்ல, என்ன நடக்குதுன்னே தெரியல, எனக்கு ஒரே குழப்பமா இருக்கணும்னே அவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த சைட்ல இருக்கிறது ஆணோ பெண்ணோ அவங்க என்ன பண்ணுவாங்க, கேர் பண்ற மாதிரி கேர் பண்ணிட்டு அந்த குழந்தைய டைவர்ட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இது நமக்கு தெரியாது. தென் நான் ஒரு ஃபைன் டே நம்பர் சேஞ்ச் பண்ணிப்பாங்க, வீடியோ கால்ல பேசிப்பாங்க, என்ன பேசுறாங்க ஏது பேசுறாங்க நமக்கு தெரியாது. அந்த கிரிமினலா வந்த ஆணோ பெண்ணோ என்ன பண்ணுவாங்க, அந்த பேசுறத மேபி ரெக்கார்ட் பண்ணலாம், ஸ்கிரீன்ஷாட் எடுக்கலாம், ஏதோ இருக்கலாம். ஆனா இந்த ஒண்ணுமே தெரியாத இந்த ஆணோ பெண்ணோ இந்த குழந்தை பேசுறது என்ன பண்ணும், அது ஒரு வெள்ளந்தியா என்ன சொல்லணுமோ சொல்லாம ஓப்பன் ஹார்ட்டடா எல்லாத்தையும் ஷேர் பண்ணும். சம்டைம்ஸ் என்ன பண்ணுவாங்க, உங்க வீட்டுல எப்படி இருக்கு, என்ன இருக்கு காட்டு பார்ப்போம், வீடியோ கால்ல வா, அம்மா எங்க இருக்காங்க எல்லாம் கேட்கும்போது இது குழந்தை வீடியோ கால்ல காட்டுது, நம்ம வீட்டு சிச்சுவேஷன் பார்க்குது. இப்படி நிறைய விஷயங்கள் நடக்குது, நிறைய தவறுகள் நடக்கிறது நம்ம கேட்டுக்கிட்டு தான் இருக்கோம். இதுக்கு காரணம் யாரு மேல நம்ம தவறு சொல்லலாம்? குழந்தை மேல தவறா? கிடையவே கிடையாது. நம்ம மேலதான் தவறு. நம்முடைய சந்தோஷத்துக்காக, நம்ம நிம்மதிக்காக நம்ம என்ன பண்றோம், அந்த குழந்தை நம்மளை தொந்தரவு பண்ணக்கூடாதுன்றதுக்காக டே 1ல பிறந்ததுல இருந்தே அந்த குழந்தைய நம்ம என்ன பண்றோம், அதுக்கு ஒரு தனி ஒரு இது கொடுக்கணும், அது நம்மளை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. பாருங்களேன், நம்ம எல்லாத்தையும் சொல்லுவோம், பாருங்களேன் மொபைல் போன் பார்த்தோன்னே எப்படி சிரிக்கிறா பாருங்களேன், அவளுக்கு அவ்வளோ தெரியுது. இதெல்லாம் நம்ம குழந்தையில இருந்தே சொல்றோம். அது சொல்லி சொல்லி கொடுக்க 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 அந்த குழந்தை மாதிரி அந்த லைஃபே போகுது. அப்போ என்ன பண்ணணும், நம்ம பெத்தவங்க 1 வயசு ஆகுதா குழந்தை கிட்ட இந்த மாதிரி விஷயங்களை கொடுக்கக்கூடாது. மொபைல் எலக்ட்ரானிக் போனு பொருட்களை டச் பண்ணவே விடக்கூடாது. என்ன பண்ணணும், உங்களுக்கு போர் அடிக்குதா, உங்களுக்கு குழந்தை அழுதுட்டே இருக்கா, டிவி இருக்கு இல்லையா, நல்ல ஒரு கார்ட்டூன் படம் போட்டு விடுங்க. அதை குழந்தை அது பார்க்கட்டும். அதை ஒரு 4 தலகாணியை வச்சுட்டு நடுவில் அந்த குழந்தைய படுக்க வச்சு அதை போட்டு விட்டு போங்க. அது குழந்தை அது பார்க்கும். அப்ப அது ஒரு பொம்மையோ ஒரு நாய்க்குட்டியோ ஏதோ ஒன்று ஓடுறதை பார்த்துட்டு அது பாட்டுக்கு, அப்ப அது கண்களுக்கும் அது எந்த ஆபத்தும் வராது. தூரமா உட்கார வச்சு கொடுத்து நீங்க பண்ணணும். அதை தாண்டி ஒரு பிள்ளைக்கு ஒரு 1.5 வயசு ஆகும்போது சின்ன சின்ன கேம்ஸ் இருக்கு இல்லையா, இந்த பிளாக்ஸ்க்கு இது பண்றது, இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ற அந்த மாதிரி எல்லா விஷயங்களை வாங்கி கொடுத்துட்டு அந்த குழந்தை கிட்ட பேசணும். பேசிக்கிட்டே இருக்கணும். நீங்க நிறைய விஷயங்கள் அந்த குழந்தைக்கு சொல்லி கொடுக்கணும். உலக பிரகாரமான விஷயங்கள், இன்னைக்கு இந்த உலகத்துல இப்படி நடக்குது, இல்லை அதுக்கு புரியுதோ புரியலையோ, இது பாரு, இது ஒரு தக்காளி பழம், இது ஆனியன், இதை வச்சு என்ன செய்வாங்க, இந்த ஆனியனை யூஸ் பண்ணும்போது கண்ணேறி, இந்த மாதிரி ஏதோ இந்த டொமேட்டோல இவ்வளவு பெனிஃபிட்ஸ் இருக்கு, இந்த மாதிரி அதுக்கு என்ன புரியுதோ தெரியாது, நீங்க சொல்லி கொடுங்க. கடவுள் கும்பிடுறது, கடவுள்னா யாரு, நம்ம என்ன கடவுளை கும்பிடுறோம், இந்த மாதிரி விஷயங்கள் எப்படி சாமி கிட்ட கும்பிடணும், இந்த மாதிரி அந்த குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு வாங்க. 2 வயசு ஆகும் பொழுது அதுக்கு சொல்லுங்க. 3 வயசு இந்த மாதிரி ஆகும். ஏஜ் ஆக 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 அதுக்கு என்னென்ன இன்ட்ரெஸ்ட். சில குழந்தைங்களுக்கு டிராயிங்ல இருக்கும்,
டிரா பண்றதுக்குள்ளதான் வாங்கிக்கோ. என்னவாதுக்கு இருக்கட்டும், புக்கு நோட் பென் வாங்க. இந்த டிவி இதெல்லாம் ஸ்ட்ரிக்டா அவாய்ட் பண்ணுங்க. அதாவது சாரி, டிவியில இந்த மொபைல் போனு, இந்த மாதிரி டேபு, கம்ப்யூட்டரு, லேப்டாப் இதெல்லாம் ஸ்ட்ரிக்ட்லி அவாய்ட் பண்ணுங்க. ஸ்கூலுக்கு போதா, வீட்டுக்கு வருதா பண்ண வைங்க. அந்த மாதிரி குழந்தைய வளர்க்க கத்துக்கோங்க. அப்ப குழந்தையோட இன்ட்ரெஸ்ட் என்னது, வீட்டுல ஒரு பிரச்சனையா அந்த குழந்தைய வந்து உட்கார வைங்க. அதுக்கு நீங்க கேவலமா சண்டை போடும்போது உட்கார வைக்க சொல்லல. குழந்தைக்கு ஒரு பிரச்சனை வரும்போது அந்த குழந்தை டிஸ்டர்ப்டா இருக்கு, அந்த குழந்தைக்கு கூப்பிட்டு பக்கத்துல உட்கார வைங்க. அம்மா வந்து இன்னைக்கு அப்பா கிட்ட இப்படி பேசிட்டேன், அதனால அப்பாவுக்கு வருத்தம், இல்ல அப்பா வந்து இந்த மாதிரி பண்றாரு, எனக்கு அது பிடிக்கல, அதனால அம்மா வந்து கோவமா சொல்லிட்டேன், இதுதாம்மா நடந்தது, உன்னை ஹர்ட் பண்ணியிருந்தா ஐம் சோ சாரி. அந்த மாதிரி குழந்தைங்க கிட்ட பேசுங்க. குழந்தைங்க கிட்ட உங்க டைமை கொடுங்க. பிள்ளை ஸ்கூலுக்கு போயிட்டு வருதா, அவ கொஞ்சம் டல்லா இருக்காளா, கூப்பிடுங்க. ஒரு போன்விட்டாவோ, பூஸ்டோ, ஹார்லிக்ஸோ, பாலோ, ஏதோ ஒன்று அவளுக்கு பிடிச்சதை ஒன்று கையில் எடுத்துருங்க. வா, என்னம்மா ப்ராப்ளம், என்ன பிரச்சனை, என்ன ஏன் ஒரு மாதிரி டல்லா இருக்கும், ஃபேஸ் இப்படி இல்லையே, நீ இப்படி இருக்க மாட்டேவா அப்படின்னு சொல்லி 2 கைகளை கொடுத்து ஹக் பண்ணிட்டு அதுக்கிட்ட கேளுங்க. அப்ப அது ஏதோ ஒன்று நடந்தது, ஏதோ சொல்லும். ஸ்கூல்ல ஏதாவது சில சைத்தானுங்க ஏதாவது வேலை பண்ணியிருக்கும், ஏதோ அதுக்கு மனக்குள்ள ஏதோ ஒரு இருக்கும், பேசுங்க. அப்ப என்ன பண்ணும், அது உங்களை ஒரு ஃப்ரெண்டா நினைக்கும். அப்போ அங்க வெளியில என்ன நடந்தாலும் ஓடி வந்து எங்க அம்மா கிட்ட சொல்லணும். ஏன்னா சிலருங்க வந்து அப்பாங்க வந்து ஒர்க் அது இதுன்னு போயிடுவாங்க, அம்மா தான் ரொம்ப க்ளோஸா இருப்பாங்க மோஸ்ட் ஆஃப் த வீட்ல. ஸோ அம்மா கிட்ட சொல்லும். அது ஆணா இருந்தாலும் சரி, பெண்ணா இருந்தாலும் சரி, கவலையே படாதுங்க, கூப்பிடுங்க. 15 வயசானாலும் சரி, 20 வயசானாலும் சரி, பிள்ளைங்களை கல்யாணம் பண்ணி ஒரு இடத்துல கொடுக்குற வரைக்கும் நீங்க அந்த குழந்தைங்க கிட்ட பேசுங்க. என்ன நடந்தாலும் சரி, ஒரு இன்ஸ்டாலேயோ ஒரு ஃபேஸ்புக்லயோ ரொம்ப நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதா, என்னம்மா இவ்வளோ நேரம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க, ஃபோனை வாங்குங்க. ஃபோனை வாங்கி செக் பண்ணுங்க. அதெல்லாம் யோசிக்காதீங்க, செக் பண்ணுங்க. அது பேசுதா, அமைதியாரு, என்ன நீ பண்ற, என்ன பேசுற, பண்ணுங்க. டீஆக்டிவேட் பண்ணி விட்டுருங்க. தேவையில்லாதது இருக்கா, டீஆக்டிவேட் பண்ணுங்க. ஏன்னா இந்த சோசியல் மீடியால கழுகுகள் மாதிரி சுத்திட்டு இருக்காங்க. நீங்க பாக்குறீங்க இல்லையா, ஒரு என்ன இப்ப எவ்வளவுலாம் ஒவ்வொருத்தரும் பேசுறாங்க, நீங்க பாத்துட்டு இருக்கீங்களா? இந்த மாதிரி பெண் குழந்தைகளையும் அசிங்கப்படுத்துறதுக்கு எவ்வளோ பேர் இருக்காங்க. நம்ம ஃபேமிலி பேக்ரவுண்ட் தெரிஞ்சுட்டு நம்ம கிட்ட இருந்து என்ன இது பண்ணலாம், இல்ல அந்த குழந்தைங்களை வெளியே வான்னு கூப்பிட்டு போய் அதுங்களை மிஸ்யூஸ் பண்ணலாம். எத்தனையோ விஷயங்கள் நடக்குது. இது பெண் குழந்தைங்களுக்கு மட்டும் இல்ல, ஆண் குழந்தைங்களுக்கும் இருக்கு. நிறைய விஷயங்கள் கேள்விப்படும். ஸோ குழந்தைங்க கூட உங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. சமைக்கிறீங்களா, மகளா இருக்கட்டும் மகனா இருக்கட்டும், கிச்சனுக்கு கூப்பிடுங்க. வாடா மம்மி என்ன சமைக்கிறேன் பாத்தியா, வா வா மம்மிக்கு ஒரு கம்பெனி கொடு, இந்த பூண்டெல்லாம் உரிச்சு கொடு, கை கட் பண்ணாம இந்த பூண்டை வந்து பீல் பண்ணி கொடு, இந்த ஆனியன் இது பண்ண கொடு, சின்ன வெங்காயம் கொடுத்து இதை உரிச்சு விடு, இந்த லீவ்ஸ் எல்லாம் பிச்சு கொடு, சொல்லுங்க. மம்மி எப்படி வாஷ் பண்ற பாரு, பண்ணு. மம்மிக்கு எப்படி காஃபி போடணும்னு ஓவன்ல வச்சு பண்ணலாம்னு சொல்லி கொடுங்க. நிறைய விஷயங்களை சொல்லி கொடுங்க. மீதி நேரம் புக்ஸ் வாங்கி கொடுங்க. புக்ல இருக்கிற மாதிரி ஒரு அறிவு வேற எதுலையுமே இருக்காது. புக்ஸ் வாங்கி கொடுங்க. பிள்ளைங்க இங்கிலீஷ் புக்ஸ் படிக்குதா, போங்க. எவ்வளோ பெரிய நம்ம சென்னையில எவ்வளோ பெரிய ஒரு புக், இது ஹிக்கின் பாதாம்ஸ் மாதிரி ஒரு பெரிய கவர்மெண்டால ஒரு லைப்ரரி ஒன்று ஓப்பன் ஆயிருக்கு. ஸோ நீங்க அதுக்கு போகலாம், அங்க போய் புக் வாங்க. இல்லையா, ஏதாவது அமேசான்ல அங்கெல்லாம் போய் பாருங்க, சர்ச் பண்ணுங்க, புக்ஸ் வாங்கி கொடுங்க. குழந்தைகள் படிக்க சின்னதுல இருந்தே சின்ன சின்ன ஸ்டோரி புக்ஸ்ல இருந்து புக்ஸ் வாங்கி கொடுங்க. புக்கு படிக்க வைக்கிற இன்ட்ரெஸ்ட் கொண்டு வாங்க. படிக்கிறதுல இருக்கிற அறிவு, சயின்ஸ் ஃபிக்ஷன்ஸ் உள்ள புக்ஸ், இந்த உலகத்தின பத்தின விஷயங்கள், வார், இப்ப என்னென்ன வார் எல்லாம் நடந்திருக்கு அதுக்குரிய புக்ஸ், அந்த மாதிரி சில அப்துல் கலாம் சார் எழுதின புக்ஸ்கள், மகாத்மா காந்தியை பத்தி பயோகிராஃபி எவ்வளோ இருக்கு. இதெல்லாம் புக்ஸ் எல்லாம் வாங்கி கொடுங்க, படிக்க வைங்க. புக்குக படிக்க 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 அதுங்களுடைய ஞானம் வளரும். புரியுதா? உலகத்தின பத்தின அறிவு வளரும். நல்ல விஷயங்களை கத்துக் கொடுங்க. நமக்கு தொந்தரவு இருக்கக்கூடாதுன்னு சொல்லி பிள்ளைங்களை தூரம் ஒதுக்காதீங்க. அந்த பிள்ளைங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. சின்ன சின்ன விஷயங்களுக்கு நம்ம யாருக்கிட்டே போன்ல மொக்க போடணுன்றதுக்காக இது கையில ஒரு போனை கொடுத்துட்டு நீ இதை வச்சு பாரு, அந்த குழந்தை நல்லது பாக்குதா கெட்ட பாக்குதான்னு உங்களுக்கு தெரியாது. இன்னும் இந்தியால ஸ்ட்ரிக்டா பலதரப்பட்ட வெப்சைட்ஸோ பலதரப்பட்ட விஷயங்களோ பிளாக் பண்ணணும்னு இன்னும் சிச்சுவேஷன் கொண்டு வரல. புரியுதுங்களா? இன்னும் எல்லாமே ஓப்பனா தான் இருக்கு. ரொம்ப ரேரா தான் ஒரு சிலர் இருக்கு. அப்ப குழந்தைகள் பார்வையில தப்பான விஷயங்கள் பழகலாம். ஒரு மனைவியா ரொம்ப நேரம் மொபைல் யூஸ் பண்றாளா என்னன்னு செக் பண்ணுங்க. ஏன்னா அதுலயும் யாராவது அந்த மனைவி கிட்ட தேவையில்லாத விஷயங்களை பேசி மன உளைச்சல உண்டாக்குற ஆணோ பெண்ணோ யாராவது வருவாங்க. சோ கணவனா இருக்கட்டும், கொஞ்ச நேரம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. ஒய்ஃப் கிட்ட என்னன்னு கேளுங்க. அதே மாதிரி ஒய்ஃப், இது குழந்தைங்களுக்கு மட்டும் கிடையாது, அதே மாதிரி ஒய்ஃப், ஹஸ்பண்ட் ஏதோ ரொம்ப நேரம் மொபைல்லே உட்கார்ந்துட்டு இருக்காரு, என்ன பிரச்சனை என்னன்றத பாருங்க. கவலைப்படாதீங்க, பாருங்க. ஆரம்பத்திலே எல்லா விஷயத்தையும் கிள்ளி எடுத்துட்டோம்னா எந்த பிரச்சனையும் நடக்காது. ஒரு காரியத்தின் ஆரம்பத்துல அதை கிளியர் பண்ணிட்டோம்னா பிரச்சனைகள் பெருசாகாம இருக்கும். கரெக்ட் தானே நான் சொல்றது? அப்ப இன்னைக்கு சண்டேல இருந்து இந்த விஷயத்தை நீங்க எடுத்துக்கோங்க. குழந்தைகள் நமக்குடைய செல்வம். அந்த செல்வத்தை பொக்கிஷமா பாதுகாக்க வேண்டியது நம்ம கையில தான் இருக்கு. எப்படி ஒரு தங்க நகை வாங்கினா உடனே பீரோல கொண்டு போய் பூட்டி வச்சுக்கிறோமா, இல்லைன்னா லாக்கர்ல கொண்டு போய் வைக்கிறோமா? ஒரு சாதாரண உயிர் இல்லாத பொருளை நம்ம பாதுகாக்கும் பொழுது நம்ம உயிர் கொடுத்து வளர்த்த நம்முடைய குழந்தைகளை நம்ம எப்படி பாதுகாக்கணுன்றது நமக்கு தான் தெரியணும். ஸோ அதுங்களுக்கு தேவையான விஷயங்களை கற்றுக் கொடுங்க. நல்ல விஷயங்களை கற்றுக் கொடுங்க. அனாவசியமான விஷயங்களை கற்றுக் கொடுக்காதீங்க. ஒரு மூவியில ஒரு சீன் வருதா, அம்மா அது மூவி, அது ரியாலிட்டி கிடையாதுன்றதை சொல்லி கொடுங்க. நீங்க 24 மணி நேரம் மூவியும் சீரியலையும் பார்த்துட்டு குழந்தைய கண்டுக்காம விடாதீங்க.
புரியுது இல்லையா நான் சொல்றது? நான் என்ன சொல்றேன்னு நீங்க முதல்ல உங்க டைமை குழந்தை கூட ஸ்பெண்ட் பண்ண கத்துக்கோங்க. குறைகள் இல்லாத மனுஷங்க இல்ல, சண்டை இல்லாத வீடு இல்ல, எல்லாம் அதெல்லாம் இருந்தாதான் குடும்பம். குழந்தைங்களுக்கு அது சொல்லி கொடுங்க. அவன் வீட்டுல சண்டை இல்ல, நம்ம வீட்டுல மட்டும் சண்டை, பிரச்சனையா, என்ன காரணம்? அதெல்லாம் குழந்தைங்களுக்கு கத்துக் கொடுங்க. நம்மளுடைய கஷ்டம் நம்ம படுறத அந்த குழந்தைகள் பார்க்கணும், அது சொல்லி கொடுங்க. என் பிள்ளைய கஷ்டம் இல்லாம வளர்த்துட்டேன், ஏன் அப்படி வளர்க்கணும்? நீங்க பட்ட கஷ்டங்களை நான் இப்பவும் சொல்லுவேன். நான் கல்யாணம் ஆகி வந்த பிறகு நான் என் வாழ்க்கையில என்னென்ன ஃபேஸ் பண்ணேன் என் மக கிட்ட சொல்லுவேன். சோ இந்த மாதிரி நீ ஃபேஸ் பண்ண கூடாதுன்றதுக்கு தான் மம்மி உன்னை இந்த இது படிக்க வச்சிருக்கேன். என் பசங்க கிட்ட சொல்லுவேன், உங்க அப்பா எப்படி நடந்துகிட்டாரு, இந்த மாதிரி நீங்க உன் மனைவி கிட்ட நடக்க கூடாது அப்படின்னு ஒரு விஷயங்களை நான் சொல்லி கொடுக்குறேன். சொல்லி கொடுக்கும் பொழுது என்ன ஆகும்? நம்ம அந்த குழந்தைகளை இந்த சொசைட்டிக்கு ஒரு நல்ல பொருளா நம்ம இந்த சொசைட்டில விட்டு கொடுத்துட்டு போறோம். நாளைக்கு நம்ம கண்ணு மறைஞ்சாலும் அந்த குழந்தைகள் ஒரு நல்ல குழந்தைகளா அந்த சொசைட்டில வளரும். சரிங்களா? கோயிலுக்கு போறவங்களா கண்டிப்பா குழந்தைங்களை காலையில சர்ச் கூட்டு போங்க. சாமி கோயிலுக்கு போய் டெய்லி சாமி கோயிலுக்கு நீங்க போறீங்கன்னா கூப்பிட்டு போங்க. மாஸ்க் போறீங்களா, ஒரு லிமிட் டைம் வரைக்கும் பெண்களோ ஆண் குழந்தைகளோ போலாம் இல்லையா, கூட்டிட்டு போங்க. கூட்டிட்டு போய் எப்படி ப்ரே பண்ணணும், ப்ரே பண்ண சொல்லி கொடுங்க, ஜெபம் பண்ண சொல்லி கொடுங்க. கடவுள் கிட்ட ஒரு வார்த்தைக்கும் நன்றி சொல்ல கத்துக் கொடுங்க. இதெல்லாம் நம்ம கத்துக் கொடுக்கணும். நீங்க ரொம்ப குழந்தை நம்மளை எதிர்த்து பேசுறதுக்கு காரணம் என்ன? நம்ம தான் காரணமா இருப்போம். நம்ம அந்த குழந்தை எது சொன்னாலும்ல, அது குழந்தை சின்ன பிள்ளை தானே பேசட்டும் அப்படின்னு. அது கொஞ்ச நாள் கழிச்சு என்ன ஆகுது? சின்ன பிள்ளை இன்னும் பேச ஆரம்பிக்குது. சோ அதை மைண்ட்ல வச்சுக்கிட்டு கவனமா இருங்க. வார்த்தைகள்ல பிள்ளைங்களுக்கு கவனம். பிள்ளைங்க முன்னாடி தவறான வார்த்தைகளை பேசுறத கண்ட்ரோல் பண்ணுங்க. அந்த வார்த்தை நாளைக்கு பிள்ளை உங்களை பேசும். நம்ம அப்ப சிரிப்போம், ஐயோ குழந்தை எப்படி அதே பேசுது பாருங்களேன்ட்டு. நாளைக்கு பெரிய நாயாதோ இல்ல பெரியவளான பிறகு அந்த வார்த்தை பேசினா நமக்கு ஹர்ட் ஆகும். ஸோ தயவு செஞ்சு குழந்தைங்க கிட்ட நல்ல புக்ஸ் வாங்கி கொடுங்க. சின்ன குழந்தைங்களுக்கு நல்ல விளையாட்டு பொருட்கள், பசில்லாம் பண்ணுவாங்களே அந்த மாதிரி வாங்கி கொடுங்க. குழந்தைங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. கேரம் போர்டு விளையாடுங்க, செஸ் விளையாடுங்க குழந்தைங்க கூட. அதுக்கப்புறம் அந்த ஒரு மூளை ஒரு ரிலாக்ஸேஷன் வரும். வீட்டில் இருக்க பிள்ளைங்களா டென்னிஸ் அனுப்பி விடுங்க, ஸ்விம்மிங் கிளாஸ் அனுப்புங்க. அதுங்களுக்கு உடம்பு நல்லா ஒரு ஸ்ட்ரெங்தன் ஆகும். சும்மா உட்கார வச்சுட்டு வீட்டுக்குள்ள எந்த நேரமும் ரூமுக்குள்ள கதவை அடைச்சிட்டு இருந்தா கதவை முதல்ல ஓப்பன் பண்ணு, கதவை அடைச்சிட்டு தூங்காதன்னு சொல்லக்கூடாது. இப்ப நீங்க கேட்டுறாதீங்க, நீங்க இது என்னோட பெட்ரூம், இதுக்குள்ள குட்டிங்க 2-3 பேர் இருக்காங்க, அவங்க இப்ப நான் கதவை திறந்து வச்சுன்னா கத்த ஆரம்பிச்சுவாங்க. சோ இது ஏன்னா இது என்னோட சேர், இங்க உட்கார்ந்துட்டு தான் நான் இப்படி கேமரா பார்த்துட்டு இருப்பேன். இதுல யாரையும் நான் உட்கார விட மாட்டேன், இது என்னோட சேர். சோ இது என்னோட பெட்ரூம். இப்படி திறந்தனாலே அவரு உள்ள அவங்க எல்லாம் கத்த ஆரம்பிச்சுவாங்க. அதனாலதான் ஸோ என் பெட்ரூம்குள்ளதான் அவங்க இருப்பாங்க. இதான் மாஸ்டர் பெட்ரூம், அவங்க அதுக்குள்ளதான் இருப்பாங்க. பெட்ஸ் எல்லாம் இருக்காங்க. ஸோ கதவு ரொம்ப நேரம் அடைச்சிட்டு ஒரு குழந்தை இருக்குன்னா கேளுங்க. அதே மாதிரி மொபைல் பாஸ்வேர்டு போட்டிருக்கா, கை ஓப்பன் பண்ணுன்னு சொல்லுங்க. ஓப்பன் பண்ணி எப்பவுமே உங்க கண்ட்ரோல்ல எல்லாத்தையும் வச்சுக்கோங்க. ஓகே, இதுல மெயின் பங்கு தகப்பனுக்கும் இருக்கு. ஆனா அதை விட ஒரு 5% தாய்க்கும் இருக்குன்றத மறந்துடக்கூடாது. ஆண் குழந்தையாகட்டும் பெண் குழந்தையாகட்டும், வேலைக்கு போற தாயா இருக்கட்டும், வீட்டுல இருக்கிற தாயா இருந்தாலும், பெண் குழந்தைகள் மீதும் ஆண் குழந்தைகள் மீதும் ஒரு கண் எப்பவுமே வச்சுக்கோங்க. சரியா? நல்ல சமுதாயத்தை வளர்க்கறது உங்க கையில தான் இருக்கு. ஓகே, இன்னைக்கு சண்டே, எல்லாரும் குடும்பத்தோட உட்கார்ந்து குழந்தைங்களாம் உட்கார்ந்து என்ன ஏதுன்னு சொல்லி பேசுங்க. ஓகே, எப்பவும் மர்சிமா நீங்க என்ன ஷாம்பு யூஸ் பண்றீங்க, என்ன யூஸ் பண்றீங்கன்னு கேட்டுட்டே இருக்கீங்களா? இன்னைக்கு நான் காட்டுறேன். இது நான் யூஸ் பண்ற ஷாம்பு, இது பேரு மொராக்கன். ஓகே, இதோட லிங்க் நான் நைக்கால போட்டு விடுறேன். நீங்க பாருங்க, உங்களுக்கு பிடிச்சா இதை வாங்கிக்கோங்க. இது பாத்தீங்கன்னா ஷாம்பு ஹைட்ரேட்டிங் ஷாம்பு ஃபார் ஆல் ஹேர் டைப்ஸ். அது வேற ஏதோ லாங்குவேஜ் போட்டிருக்கு. ஓகே, சாரி, இடையில ஒரு ஃபோன். இது நைக்கால கிடைக்குது. நான் இதோட லிங்க் போடுறேன். நான் இதை கிட்டத்தட்ட ஒரு 15-16 வருஷமா இந்த ஷாம்பு நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இது வரைக்கும் எனக்கு ஹேர் ஃபால் அவ்வளோ கிடையாது. ஏன்னா நான் யூஎஸ்ல இருக்கும்போது அங்கே ஃபர்ஸ்ட் வாங்கினேன். இதோட ஸ்மெல் ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ இதை யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். பட் இது எக்ஸ்பென்சிவ் தான். சரிங்களா? இது முடி உங்களுக்கு நல்லதும் இருக்கலாம், பட் எனக்கு தெரியாது. ஆனா இது எக்ஸ்பென்சிவ் தான். இதுதான் வாங்குறேன். இது கூட நான் என்ன பண்ணுவேன்னா ஒரு என்ன சொல்ல, ஒரு ஸ்மூத்தனிங் லோஷன், இதுவும் அதே தான், மொராக்கன் தான். இதோட லிங்க்கும் நான் நைக்கால போடுறேன் பாருங்க. இது என்னன்னா, நம்ம குளிச்சு முடிச்ச பிறகு தலையெல்லாம் ட்ரை பண்ணுவோம் இல்லையா, ட்ரை பண்ணும்போது லைட்டா வெட்ல இந்த க்ரீம் மாதிரி, இது க்ரீம் தான், இது அப்ளை பண்ணி நம்ம முடி ஃபுல்லா தேய்ச்சிட்டோம்னா அதுக்கப்புறம் ட்ரை பண்ணும்போது முடியில ஒரு ரொம்ப ஸ்மெல் அவ்வளோ அழகா இருக்கும். அப்புறம் ஸ்ட்ரைட்னிங் பாருங்க, இப்ப நான் பண்ணியிருக்கேன் பாத்தீங்களா, எவ்வளோ நான் ஸ்ட்ரைட்னிங் நான் இப்ப வீட்டில தான் பண்ணேன், அவ்வளோ ஒரு ஸ்மூத்தா இருக்கும் இது. சரிங்களா? இதுவும் விலை அதிகம் தான். இதோட கண்டிஷனர் இருக்கு, நான் பட் அதோட கண்டிஷனர் நான் காலி ஆயிடுச்சு, அதனால நான் வாங்கல. ஸோ இதோட கண்டிஷனரும் இதுவும் கிடைக்கும். ஓகேங்களா? இது ரெண்டுமே நைக்கால இருக்கும். உங்களுக்கு நைக்கால இதோட லிங்க் நான் போடுறேன், நீங்க மறக்காம பார்த்து வாங்கிக்கோங்க. அதுக்கப்புறம் நிறைய பேர் கேட்குறீங்க, கண்ணுக்கு கீழே அது மாதிரி டார்க்னஸ் இருக்குன்னு கேட்குறீங்க. பாப்பா வந்தா, ஸோ அவள் உள்ளே போறா, அதனால தான் கண்ணுக்கு கீழே டார்க்னஸ் இருக்குன்னு சொல்லி கேட்குறீங்க. நான் இதுவும் நைக்கால தான் வாங்கினேன். டார்க் ஸ்பாட் கரெக்டிங் க்ளோ க்ரீம். ஓகேங்களா? இது பேரு டார்க் ஸ்பாட் கரெக்டிங் க்ளோ க்ரீம்.
இதோட லிங்க்கும் நான் உங்களுக்கு அதில் கனெக்ட் பண்ணுறேன். நீங்கள் பாருங்கள். இது என்னை பொறுத்த மட்டும் உங்களுக்கு தெரியுதா, நான் வித்தவுட் மேக்கப்பில் தான் இருக்கேன். பாருங்கள் எவ்வளோ அந்த நீங்கள் முந்தி பார்த்ததுக்கும் இப்போத்துக்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது பார்த்துக்கிட்டீங்களா? ஆனால் எல்லாமே உடனே வரும்னு நான் சொல்ல முடியாது. ஓகேங்களா? கொஞ்சம் டேஸ் ஆகும். எதுக்குமே நீங்கள் கொஞ்சம் டைம் கொடுக்கணும். ஸோ சரிங்களா? உடனே எடுத்த உடனே நமக்கு எல்லாம் கடகடன் வருமா? வராது. என்ன மெடிசன் ஆகட்டும் என்ன ஆகட்டும் அது லேட் ஆகும். ஸோ அதோட லிங்க்கு உங்களுக்கு நான் கண்டிப்பாக நைக்காவில் போடுறேன். நீங்கள் போய் பாருங்கள். அதே மாதிரி உங்களுக்கு ஆப்ஷனாக என்னோட லிப்ஸ்டிக் கேட்பீங்க இல்லையா, லிப்ஸ்டிக்கோட லிங்க்கும் நான் அதில் போடுறேன். நீங்கள் போய் பாருங்கள். அதில் நிறைய கலர்ஸ் இருக்குது. மிலானி அதோட கலர்ஸ் இருக்குது. இப்போ ஏதோ ஆஃபர்ஸ் எல்லாம் போட்டிருக்காங்க. ஸோ நான் யூஸ் பண்ணுற கலர் ஐகானிக். ஓகேங்களா? ஏன்னா அது எனக்கு லிங்க்ல அது பர்டிகுலராக என்னால் போட முடியல. நீங்கள் போய் பார்த்துட்டு அந்த கலர் வாங்கிக்கோ. அது வந்து நியூட் ஷேடு. அதுக்கு மேலே ரெட் கலரில் பென்சில் போனோம். நான் அந்த நைக்கா அந்த ரெட் கலர் பென்சிலும் நான் உங்களுக்கு போடுறேன். நான் என்ன யூஸ் பண்ணுறேன், ஏன்னா அது ரெண்டும் அப்போ மர்ஜ் ஆகும்போது கொஞ்சம் டார்க்கனாக இருக்கும். ஓகேங்களா? இப்போ நான் எதுவுமே போடலை. என்னோட லிப்ஸ்டிக்லையும் சரி எதுவுமே போடலை. என்னோட லிப்ஸும் சரி. நீ பார்த்தீங்கன்னா வித்தவுட் மேக்கப் என்னோட ஃபேஸ். எல்லாரும் கேட்பீங்க இல்லையா, இதுதான் வித்தவுட் மேக்கப் என்னோட ஃபேஸ். ஓகேங்களா? ஸோ ஓகே, எல்லாம் காமிச்சிட்டு நான் ஒரு நாளும் உங்களுக்கு ஒரு ப்ராடக்ட் நான் யூஸ் பண்ணுறதை போடுறேன். ஓகேங்களா? எனிகாவ் இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக இருக்கணும். நான் கடவுளை வேண்டிக்கிறேன். சண்டே சந்தோஷமான டேவாக இருக்கணும். ஹாப்பியாக இருங்க. ஓகேங்களா? குடும்பத்தோட ஸ்பெண்ட் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க. ஹாவ் அ ஒண்டர்ஃபுல் Sunday. Okay, love you all. Bye bye.